வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் MD அலி ஃப்ரம் ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த புலேரோ தான் சும்மா தரமாக பக்காவாக பெயிண்ட் அடிக்க போகிறோம். அப்படியே வாங்க, வண்டியில் என்னென்ன வேலை இருக்குது, எப்படி வேலை பார்த்துக்குறோம், என்ன வேலை பார்க்க போகிறோம்னு சொல்கிறாங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் டிங்கர் ஒர்க் இருக்குது. டிங்கர் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏன்னா இது வந்து உப்புலோடு ஏற்றுற வண்டி, அதனால் நிறைய ரஷ்ட்டு, நிறைய டிங்கர் ஒர்க் வண்டி. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக அரிச்சு போயிருந்தது. அது ஃபுல்லாக டிங்கர் ஒர்க் பண்ணி மொத்தமாக பேஸ்ட்டு போட்டு ஸ்டாண்ட் பண்ணியாச்சு பக்காவாக. இது வந்து மிஷின் போட்டு ஸ்டாண்ட் பண்ணது. இதுக்கடுத்து வந்து நம்ம கையில் ஸ்டாண்ட் பண்ணுவோம், எம்ரி ஷீட் போட்டு ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஏன்னா மிஷினில் ஸ்டாண்ட் பண்ணுவோம், எம்ரி ஷீட் போட்டு ஸ்டாண்ட் பண்ணால் இன்னும் நைஸ் ஆகும். பாருங்கள், வண்டியில் பாருங்கள், தொட்டி வந்து புது தொட்டி ஏற்றுறாங்க. தொட்டி ஃபுல்லாக கண்டோம் ஃப்ரெண்ட்ஸ், உப்பு ஏற்றுற வண்டி. ஸோ அதனால் தொட்டி மொத்தமாக கண்டமாயிடுச்சு. ஸோ தொட்டியை மாற்றிட்டு கேபினில் அங்கே சின்ன சின்ன டிங்கர் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து பெயிண்டிங் செக்ஷன் வண்டியாச்சு. வண்டி பாருங்கள், அங்கங்கே அப்படியே வெடிஞ்சிருக்கு பாருங்கள் பெயிண்ட்டு. பெயிண்ட் அப்படியே இப்படி ரொம்ப டல்லாகிட்டு இருக்கு. பெயிண்ட் அங்கங்கே உரியுது, அப்படியே பெயிண்ட் அப்படியே வெடிஞ்சு வருது. ஒரு தண்ணி இல்லைன்னா காஞ்சா குளம் எப்படி வெடியுமோ அது மாதிரி வெடி போடுது. அது மொத்தமாக ஸ்டாண்ட் பண்ணி பக்காவாக ரெடி பண்ண போகிறோம். நாங்கள் பாருங்கள், இப்போ வந்து பேஸ்ட்டை சொன்னோம் பார்த்தீங்களா, நீ மிஷினில் போட்டு ஸ்டாண்ட் பண்ணாலும் நான் ஒரு கையில் எம்ரி ஷீட் போட்டு ஸ்டாண்ட் பண்ணால் தான் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக கையில் போட்டு பேஸ்ட்லாம் ஸ்டாண்ட் பண்ண பிறகு வந்து மொத்த வண்டியும் சோப் ஆயில் போட்டு ஸ்டாண்ட் பண்ணுறோம். பாருங்க, அந்த கார்னர் எட்ஜஸ், அந்த நெட்டு போர்டு, அந்த அது சுற்றி வர எல்லாமே பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணுவோம். அப்போ தான் பெயிண்ட் கொஞ்சம் கூட எங்கேயும் உரியாது. ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஒர்க்கு, அதுதான் குவாலிட்டி. அதனால தான் நிறைய பேர் எங்களுக்கு தேடி வராங்களோ. பாருங்க, வண்டி ஃபுல்லாக பேஸ்ட்டு ஸ்டாண்ட் பண்ணி பட்டி போட்டு பட்டியும் ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. அண்ட் வண்டிலாம் மாஸ்கிங், ஹெட் லேம்ப்பு அதெல்லாம் மாஸ்கிங் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட்டு மிரர் தான், ஃப்ரண்ட்டு கண்ணாடி தான் மேலே மாஸ்க் பண்ணோம், அதுவும் மாஸ்க் பண்ணிவிடும். இப்போது பாருங்கள், பட்டி பாருங்கள், இது வந்து அங்கே ஃபுல்லாக கிராச் மார்க், அதனால் அது ஃபுல்லாக சின்ன சின்ன அங்கே கிராச் மார்க்லாம் மொத்தமாக பட்டி போட்டாச்சு பானட்டில். அந்த போட்ட பட்டி கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணணும், அது கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. ஸ்க்ராட்சுக்கு போட்ட பட்டிலாம் அதெல்லாம் ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு 1-2 கோட் பெயிண்ட் அடிக்க போகிறோம், ஒயிட் கலரு. அண்ட் ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்தப்புறம் வண்டியோட தெளிவு, வண்டியோட ரிசல்ட்டு, வண்டியோட அவுட்புட் மட்டும் பாருங்கள் எப்படி வரப்போகுதுன்னு. ஃப்ரண்ட்டில் ஒரு ஆம்னி பெயிண்ட் அடிச்சு நிற்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோ பார்க்க மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ பாருங்கள். அந்த வண்டி சூப்பர் தரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பிராண்டட் பெயிண்ட் 1-3 கோட் பெயிண்ட் அடிச்சு அந்த ஆம்னிக்கு. அந்த வீடியோ போய் பாருங்கள், சும்மா கெத்தாக இருக்கும். அண்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு பேஸ் கோட் அடித்தாச்சு. பேஸ் கோட் அடித்து உள்ளே இந்த டோர் பேட் வர இடம், டாப்பு, உள்ள பிளாட்ஃபார்ம் எல்லாமே இந்த ஹேமர் டோன் ரஷ்ட் ஃப்ரீ பெயிண்ட், ரஷ்ட்டு ஏறாது அந்த பெயிண்ட் அடிச்சுக்கிறோம். ஏன்னா இது உப்புலோடு ஏற்றுறாங்க இந்த வண்டியில். ஸோ அதனால் நிறைய ரஷ்ட்டு ஏறுது, நிறைய ரஷ்ட்டு ஃபார்ம் ஆகுது சொன்னார் கஸ்டமரு. ஸோ அவர் ஏற்ற மாதிரி ஹேமர் டோன் பெயிண்ட் அடித்து ஊற்றாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கோட் அடிக்கிறோம். செகண்ட் கோட் ஒயிட் கலரு அடிக்கும்போது அந்த தெளிவு பாருங்கள், தரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே அடிக்கும்போது அப்படியே கண்ணாடி மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள். அடிக்கிறவர் அப்படியே வண்டியில் தெர்றாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் தரம், அதுதான் எல்லாம் பிராண்டு பெயிண்ட், எல்லாம் பிராண்டட் பெயிண்ட்டு. கஸ்டமர் வந்து இப்போ புதுசாக வர வண்டிக்கு வந்து ஒரு கலர் வரும், மஹேந்திராலேருந்து புலோரோவில் ஒரு கலர் கொடுப்பாங்க, பேங்கோ ஒயிட்டுன்னு. அந்த பேங்கோ ஒயிட் தான் கஸ்டமர் கேட்டார். அதனால் அவர் கேட்ட கலரே அடிச்சிட்டோம், பேங்கோ ஒயிட்டு. ஒயிட்லேயே நிறைய ஒயிட் வருது, பேங்கோ ஒயிட்டு, சூப்பர் ஒயிட்டு, சுப்பீரியர் ஒயிட்டு, நியூ சுப்பீரியர் ஒயிட், அந்த நிறைய கலர் இருக்குது. கஸ்டமர் வந்து பேங்கோ ஒயிட் தான் கேட்டார். ஸோ அதனால் அவர் வந்து பேங்கோ ஒயிட் அடிச்சுக்கிறோம். அடிச்சப்புறம் பாருங்கள், இது வந்து ஒரு புது வண்டி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. 2025 வண்டி எடுத்த ஷோரூமில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கன்னும் பாருங்கள், புது கன்று, பைலட் கன்று வாங்கியிருக்கிறோம், அந்த கன்னில் தான் அடிக்கிறோம். அவுட்புட்டாக சும்மா தெறிக்க விடும் அப்படியே. பாருங்கள், கேபின் ஃபுல்லாக, கேபின் தொட்டி எல்லாமே அவுட்புட் வெளியே வந்து பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லோ அடிக்கிறோம். அதுவும் பாருங்கள் 2 கோட்டு. ப்ரைமர் அடிச்சாச்சு, எல்லாம் பேஸ்ட்டு பட்டி பார்த்து விடலாம். பட்டி பார்த்துட்டு ப்ரைமர் அடிச்சாச்சு. அடிச்சுட்டு இப்போ எல்லோ ஃபஸ்ட்டு கோட் அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு கோட் அடித்து ஒரு 1/2 hour காய வச்சுட்டு செகண்ட் கோட் அடிக்கிறோம். செகண்ட் கோட் பாருங்கள், தரம் பாருங்கள், தெளிவு பாருங்கள்.
எப்போவுமே 2 கோட் மினிமம் 2 கோட் அடித்தா தான் வண்டி நல்லா ஷைனிங்காக இருக்கும், வண்டி பெயிண்ட் நல்லா லைஃப் வரும். பெயிண்ட்டும் பிராண்டட் பெயிண்ட் வாங்கி அடிக்கணும், அதுதான் ஒன்று இருக்குது. பிராண்டட் பெயிண்ட் வாங்கி அடிக்கிறதுனால நிறைய பேர் நம்மளுக்கு தேடி வராங்க, பெயிண்ட் நல்லா லைஃப் வருது, பெயிண்ட் நல்லா ஆண்டு வருதுன்னு. பெயிண்ட் அடித்து 1 வருஷம் ஆனாலும் பெயிண்ட் அப்படி சூப்பராக கன்று மாதிரி இருக்கும். அண்ட் தென் எல்லா பாட்டும் நாங்கள் ரிமூவ் பண்ணி அடிக்கிறோம், அதனால தான் நிறைய பேர் நம்மளை தேடி வராங்க. பெயிண்ட் நல்ல குவாலிட்டியான பெயிண்ட்டு, எல்லா பாட்டும் ரிமூவ் பண்ணி மாஸ்கிங் பண்ணி தெளிவாக அடிக்கிறதுனால தான் நிறைய பேர் நம்மளை தேடி வராங்க. நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்து கால் பண்ணி கேட்குறாங்க. பாருங்கள், அந்த ஃப்ரண்ட் கிரில் பார்த்தீங்களா, மெட்டாலிக் கிரே, டார்க் கிரே, சூப்பராக இருப்பாங்க பார்க்குறது லுக்கு ஃப்ரண்ட் கிரில். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி சூப்பரான பெயிண்டிங் வீடியோவில் அடுத்தடுத்து போட்டுன்னு இருக்கும் பாருங்கள். அவுட்புட் பாருங்கள், ஷைனிங் எப்படி இருப்பாருங்க, அந்த கொக்கியில் அப்படியே தெரிந்து பாருங்கள் தொட்டியில். புது வண்டிக்கு வர கலர் இது பியாங்கோ ஒயிட், அந்த கலர் கேட்டார் கஸ்டமரு. ஸோ அவர் கேட்ட மாதிரியே அந்த கலர் அடிச்சாச்சு. அந்த கலர் அடிச்சப்பறம் வண்டி வந்து ஒரு புது வண்டி மாதிரி இருக்குது. ஷோரூம்லேருந்து எடுத்தா எப்படி இருக்கும் புதுசாக சூப்பராக, அந்த கலர் அப்படியே பக்காவாக மேட்ச் ஆகுது இந்த வண்டிக்கு. பாருங்க ஷைனிங் பாருங்கள், ரிசல்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாம் கீ செட்டு, ஹேண்டில் பார் எல்லாமே பக்காவாக பெயிண்ட் அடிக்கிறதுல பெயிண்ட் அடித்து மாஸ்கிங் பண்ணிவிடும், எல்லாம் மாஸ்கிங் பண்ணிவிடும். இண்டிகேட்டர்ஸு, ஃப்ரண்ட் ஷீல்டு எல்லாம் பக்காவாக மாஸ்கிங் பண்ணி சூப்பராக அடிப்போம் பெயிண்ட்டு. இந்த தின்னர் போட்டு துடைக்கிறது அந்த சீன்லாம் எதுவுமே இருக்காது, எல்லாம் ஃபுல்லாக மாஸ்கிங்கு. பாருங்கள் ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ உங்கள் வண்டி அதே மாதிரி சூப்பராக பக்காவாக பெயிண்ட் அடிக்கணுமா, கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கிலோ சொல்லி புக் பண்ணிச்சுவோங்க. ஸோ உங்கள் வண்டி எடுத்துவாங்க, இதே மாதிரி சூப்பராக பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அடுத்த ஒரு தரமான பெயிண்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.